ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்குறேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்த வெர்ஜின் சிபிஆர் பற்றின வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ வெர்ஜின் சிபிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சிபிஆர் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சென்ட்ரல் பிவட் பாயிண்ட். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் லைன் ஒன்று, மிடில் லைன் ஒன்று, அதுக்கப்புறம் பாட்டம் லைன். அதாவது என்னன்னு கேட்பீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்ட்ஸில் போய். ஸோ இப்போ இந்த 3 லைன் இருக்கும். அதை எப்படி வரைஞ்சிருப்பேன், மார்க் பண்ணியிருப்பேன்னா, ப்ளூ லைனில் 3 லைன்ஸ் எவ்ரிடே சார்ட்டில் வருது இல்லையா, இதுதான் சிபிஆரோட டாப் லைன், இது மிடில் லைன், இது வந்து பாட்டம் லைன். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் எதுக்கு மெயின் பர்பஸாக மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர்னா என்ன, ஓவரால் நான் வந்துட்டு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேங்கிறத ஒரு ஜிஸ்ட்டாக நியூவாக வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெர்ஜின் சிபிஆருங்கிறது என்ன அப்படின்னா, சிபிஆர் அப்படிங்கிறது டெய்லியுமே வரும் மார்க்கெட்டில். இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ இந்த சிபிஆரில் எந்த ஒரு கேண்டில்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ஒரு ரெட் கேண்டிலோ இல்லை க்ரீன் கேண்டிலோ இந்த சிபிஆரில் பாஸ் ஆகலைன்னா தென் இது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நாளோ இல்லை அதுக்கு முன்னாடி நாளோ நீங்கள் அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெர்ஜின் மேலே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 50,000 இருக்குது. பட் நான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 49,900 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 49,600 ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இந்த வெர்ஜின் சிபிஆர் என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் இந்த வெர்ஜினை ரீச் ஆனோன்னா நம்ம செல்லிங் ட்ரேட் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சான்ஸ் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேர்டை, சான்ஸ் தான். வெர்ஜின் சிபிஆர் ஒவ்வொரு டைமும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். இதை புரிஞ்சிக்க முடியாமல் தான் எல்லா டைமும் எல்லா பேட்டர்னும் ஒர்க் ஆகணும், எல்லா டைமும் எல்லாமே ஒர்க் ஆகணும், எல்லா இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நாள் ஒர்க் ஆகலைனாலும் அதுலேயே அவங்க டோட்டல் கேபிட்டல் லாஸ் பண்ணாங்க. அப்படி கிடையாதுங்க, இது ஒரு ப்ராபபிலிட்டி இன் ட்ரேடிங் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல செல்லிங் ட்ரேட் எடுத்தால் எது வரைக்கும் நமக்கு டார்கெட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, த பர்டிகுலர் டே நீங்கள் என்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கீங்களோ அன்னைக்கான சிபிஆர் வரைக்கும் டார்கெட் போகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மார்க்கெட்டில் சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் அப் சைடில் சிபிஆர் இருக்கிறத சொல்கிறேன். இப்போ டவுன் சைடில் ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க்கெட் வந்துட்டு மேலே ஓப்பன் ஆயிருக்கு 50,000, கீழே 49,000 வெர்ஜின் சிபிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் கீழே வரும்போது சப்போஸ் இது 49,000 டச் பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கலாம், விச் மீன் பையிங் ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இது எல்லாமே ப்ராபபிலிட்டி பேஸ்டு கேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை வந்து லைவ் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இன்னைக்கான மார்க்கெட், அதாவது 10/5/2024 நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே எந்த டேட்டில் பாருங்களேன், 22nd ஆஃப் ஏப்ரல் வந்து வெர்ஜின் வந்து அந்த அன்னைக்கு வந்து எந்த கேண்டிலுமே அதில் பாஸ் ஆகலை. ஸோ அந்த வெர்ஜின் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கேண்டில்ஸ் எதுவுமே பாஸ் ஆகலை. ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில்ஸ் எதுவுமே பாஸ் ஆகலை. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்கன்னு நான் 10/5 மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ அனாலிசிஸை போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இதை வெர்ஜினாக மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பையிங் ட்ரேட் ஏன் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல 2 இடத்துலையுமே ஃபஸ்ட் லைனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ பையிங் ட்ரேட் போயிட்டு மேலே சிபிஆர் டார்கெட் என்ன சொன்னேன், இன்னைக்கு தினத்தோட சிபிஆர் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து வெர்ஜின் சிபிஆர் கீழே இருக்கனால இது சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பையிங் ட்ரேட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், வெயிட், எங்கே வெர்ஜின் இருக்குது கேண்டில்ஸ் பாஸ் ஆகாமல், இங்கே பாருங்கள், இது வெர்ஜின் சிபிஆர் என்னன்னைக்கு 30th ஆஃப் ஏப்ரலில் வந்து இது வெர்ஜின் சிபிஆர். இந்த 3 லைன்ஸை என்னென்னா 49,250 48,918 வரைக்கும். ஸோ வெரி நெக்ஸ்ட் டே அதுக்கிட்ட ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் கேண்டில், தென் திரும்ப கீழே வந்தாலும் ஃபஸ்ட் கேண்டில் ப்ரீச் ஆயிருந்தாலும் செகண்ட் லைன் ஆஃப் சிபிஆர் இருந்து மோடி சப்போர்ட் எடுத்து டெட் சைட் பேஸில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அந்த அன்னைக்கு வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு பையிங்க்கு ஹோல்ட் ஆயிடுது. த வெரி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டே தான்
பிரேக் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. வெர்ஜின் சிபிஆர் வந்து ஒரு நாளைக்கு ஹோல்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டேவும் ஹோல்ட் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. அது செகண்ட் டே பிரேக் டவுன் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டேவே கூட ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன்ல வந்து ஹோல்ட் ஆயிட்டு ஆஃப்டர்நூன் மேல வந்துட்டு பிரேக் ஆகறதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி பேசிஸ் தான். பட் இது ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கான்செப்ட்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் சிபிஆர் எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க. ஒரு அப்சைட் வெர்ஜின் சிபிஆர் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆம், பாருங்க. இந்த இடத்துல பாருங்க அப்சைட் வெர்ஜின் சிபிஆர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணிக்கோங்க டேட்டு. ஆம், அதாவது டியூஸ்டே ஏப்ரல் 16th வந்து அப்சைடில் வெர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் போனோடனே வெரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர்ட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? த ஹோல் த டே ரிவர்ஸ் ஆயிட்டு தான் இருந்தது. டார்கெட் வந்து த பர்டிகுலர் டேவோட சிபிஆர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இப்படி தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளோ இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு அப் சைட்லேயும் காட்டிட்டு டவுன் சைட்லேயும் காட்டிட்டு லைவ் எக்ஸாம்பிள்ஸோட இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு என்ன சொல்ல போகிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னா இப்போ வெர்ஜின் சிபிஆர் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா வெரி நெக்ஸ்ட் டேவே அதுக்கிட்ட ஓப்பன் ஆகணுங்கிற சான்சஸ் இல்லை. இப்போ மார்க்கெட் வந்து வெர்ஜின் சிபிஆர் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கேப் அப் ஆகும். அப்போ கட்டாயமாக வந்து வெர்ஜின் சிபிஆர்ட்ட வரும் பையிங் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு இங்கே கேப் அப் ஆன மார்க்கெட்டை செல்லாம் பண்ணிடாதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இல்லை வெர்ஜின் சிபிஆர்ட்ட வந்தால் தான் நான் பையிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்கன்னா அடுத்த நாள் மார்க்கெட்டு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே ஹோல்ட் ஆகி போகும். ஸோ அன்னன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒன் அண்ட் ஒன்லி எப்போ கேண்டில்ஸ் அதாவது இந்த லாஸ்ட் டேவே எடுத்துக்கோங்களேன். ஒன்றும் இல்லை இந்த 10th ஆஃப் மேவே எடுத்துக்கோங்க. எப்போ வந்து வெர்ஜின் சிபிஆர் எப்போ ரியாக்ட் ஆகுது 22nd ஏப்ரல் வந்த வெர்ஜின் சிபிஆர் தான் இன்னைக்கு 10th மே விச் மீன்ஸ் 22nd ஏப்ரல் வந்திருக்கு அந்த வெர்ஜின். நமக்கு வந்து ட்ரேட் கிடைச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10th மே. ஓகேங்களா? 10th மே தான் நமக்கு வந்துட்டு ட்ரேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த வெர்ஜின் சிபிஆர்கிட்ட எப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் அதுக்கான ட்ரேட் அதாவது நான் சொன்ன மாதிரி டவுன் சைடில் இருந்த சப்போர்ட்டாகவும் அப் சைடில் இருந்த ரெசிஸ்டன்ஸாகவும் நீங்கள் பிளான் பண்ணலாம். டெய்லி பேசிஸில் இன்னைக்கு வெர்ஜின் வந்துருச்சு இன்னைக்கான சிபிஆர் நாளைக்கே உங்களுக்கு செல்லிங் ட்ரேட் கிடைக்கும் நாளானிக்கே உங்களுக்கு பையிங் ட்ரேட் கிடைக்கும் அப்படிலாம் அசியூம் பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் அது நியரிங் த வெர்ஜின் சிபிஆர்னா மட்டும் அதை பற்றி ட்ரேட் அந்த கான்செப்டில் ட்ரேட் யோசிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. புரியலன்னா இன்னொரு வாட்டி கிளியராக கேட்டுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆரில் வந்துட்டு இப்போ 3 லைன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேயே சப்போர்ட் எடுக்கும் இல்லை கண்டிப்பாக செகண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுக்கும். தேர்ட் லைன் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் லைனில் எடுக்கும் ஒரு நாள் செகண்ட் லைனில் எடுக்கும் ஒரு நாள் தேர்ட் லைனில் எடுக்கும். எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அதுவும் உங்களோட பேட்டர்ன் எப்படி அலைன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. அதே தான் செல்லிங் ட்ரேடும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் லைன்லேயே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் லைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் வந்தோன்னா மார்க்கெட் அப்ரப்டாக செல் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா பெரிய லெவலில் போயிடும். ஸோ அது 3 லைன்ஸில் எந்த லைனை வேணால் ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை சப்போர்ட்டாவோ எடுத்துக்கலாம். ஸோ கைண்ட்லி வாட்ச் பண்ணி உங்கள் பேட்டர்ன் அதில் எங்கே வந்து உட்காருதோ அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இதுதான் வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் பற்றி நான் சொல்ல வந்தது இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த ஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம இன்னைக்கு பார்த்தது எதை பற்றினா வெர்ஜின் சிபிஆர் பற்றி. மார்க்கெட் வந்துட்டு ஒன் செகண்ட் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன்ஸ் அபவ் வெர்ஜின் சிபிஆர்னு வச்சுக்கோங்களேன். அபவ் விஜி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அபவ் விஜி அதாவது மார்க்கெட் ஓப்பன்ஸ் அபவ் விஜினா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு. இப்போ அதே வந்துட்டு ஓப்பன்ஸ் பிலோ விஜின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஓப்பன்ஸ் பிலோ விஜி அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது விஜியாக மாறினதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஆன டைம் கேப் வந்துட்டு எவ்வளோ டேஸ் வேணால் இருக்கலாம். இட் மேபி மெனி டேஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து தான் ட்ரேட் பண்ணும். வெரி நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து விஜி வந்து ஒர்க் ஆகிடும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விஜியும் ஒரு ப்ராபபிலிட்டி தான். டோன்ட் மேக் இட் அஸ் அ 100% வந்துட்டு கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 லைன்ஸ் ஆஃப் விஜியில் வந்துட்டு எனி லைன் கேன் ஆக்டஸ் அதாவது 3 லைன்ஸ் ஆஃப் விஜி இருக்கு இல்லைங்களா? அதில் எனி லைன் கேன் ஆக்ட் அஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எனி லைன் கேன் ஆக்ட் ஆஸ் சப்போர்ட் என்னென்னா சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணலாம் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் தட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது.
ஆ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரியலன்னா, இந்த வீடியோவ ஸ்லோவா ஓட்டி கேளுங்க. நெறைய பேர் வெர்ஜின் சிபிஆர் பத்தி கேட்டிருந்தனால, உங்களுக்கு இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இனிமே டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் வ்ளாக் போடும்போதே ஒரு ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிருவேன். அத முடிஞ்சா வந்துட்டு நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அத வந்து Instagram பேஜ்லயும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அந்த ஷார்ட்ஸ. ஏன் அப்டின்னா, ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அது மூலமா மெயின் வீடியோ வரும்போது எனக்கு வந்துட்டு புதுசா யாராவது வியூவர்ஸ் வரவங்களுக்கு கூட அவங்களுக்கு அந்த வீடியோ போய் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் போடுறேன். டெய்லி பார்க்குற வியூவர்ஸ் வந்து முடிஞ்சா அந்த ஷார்ட்ஸ் பாருங்க. இல்லன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க லாங் வீடியோக்கு வந்துரலாம். பட் இனிமே டெய்லி வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸும் வரும். ஸோ அத முடிஞ்ச அளவுக்கு வேணுங்கிறவங்க ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நீங்க ஒரு லாங் வீடியோ ஸ்ட்ரெயிட்டா ஷேர் பண்ணீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ தட் இந்த ஷார்ட் வீடியோவ நீங்க ஷேர் பண்றது மூலமா யாராவது பார்த்தாங்கன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்சதுன்னா ஆ, ஆ, நீங்க வந்துட்டு அந்த ஷார்ட் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? த சேம் திங் தான் அப்படியே இருக்கும் அந்த ஷார்ட்ஸ்லயும். பட் நீங்க அத ஷேர் பண்றது மூலமா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஒரு ரீசன்க்காக தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? நோ அதர் ரீசன் ஃப்ராங்கா ஸ்பீக் பண்ணா. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு லாட் ஆஃப் எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லைக் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதையும் ஒரு ஷார்ட்ஸா தான் போடுவேன் இனிஷியலா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு. அதுல எது வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது query அண்ட் கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மளோட மெயில் ஐடி வந்துட்டு கீழ குடுத்துருக்கேன். shivaritraders@gmail.com அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வ்ளாக மறக்காம பாருங்க. தேங்க் யூ.